இதுக்கு முன்னாடியே ஒரு சீன் அழகா இருக்கும். 2 இடம் ரொம்ப பிரமாதமான இடம் பண்ணியிருப்பார் விசு சார். என்னன்னாக்கா, ஐயா உங்க ஆபீஸ்ல கிட்டுமணின்னு ஒருத்தர் வேலை பார்க்குறாரா? ஆமா. ரொம்ப நல்ல பையனாச்சே அந்த பையன். சார் அவங்க பொண்டாட்டிய நான் கோயில்ல பார்த்தேன். அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துறாராம். டைவர்ஸ் பண்ணலாங்கிற மாதிரிலாம் இருக்காராம். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுதாம். நிம்மதியே இல்லைன்னு அந்த பொண்ணு புலம்பிட்டு இருந்துச்சு சார். அப்படியா? ஓ! அப்படின்ட்டு அடுத்த நாள் எஸ்வி சேகரை கூப்பிட்டு, நான் உனக்கு கல்யாணம் ஆனப்பவே நான் எங்க வீட்ல உனக்கு பார்ட்டி குடுக்கணும்னு நெனச்சேன். நாளைக்கு நீ உன் ஒய்ஃப கூட்டு வர, எங்க வீட்ல பார்ட்டி. சார் அது வந்து நாங்க ஒண்ணும் இல்ல. நீ வந்துரு பார்ட்டிக்கு, சாப்பிடறதுக்கு வந்துரு. அப்படின்னு சொல்லிடுவேன். அப்ப இந்த பார்ரி என்னுடைய மேலதிகாரி வீட்ல பார்ட்டி. அதனால உன்னையும் கூட்டு வர சொல்லியிருக்காரு. அதனால போறோம். என்ன? ஏங்க ஸ்கூட்டர்ல தான் போறோமா? ஓ! அந்த ஆசை வேற இருக்கா? இடுப்புல கைய போட்டுட்டு என் கூட வரணும்ட்டு. டாக்ஸில போறோம். நான் முன் சீட்ல உட்காந்துருக்கேன். நீ பின்னாடி உட்கார்றாரு. பின்னாடினா டிக்கிலியா? அப்படின்னு சாந்தி கிருஷ்ணா கேட்பாங்க. ஐயோ! அப்படின்னு ஏங்க டாக்ஸி கிடைக்கலன்னா ஸ்கூட்டர்லயே தானே போறோம். ஸ்கூட்டர் கிடையாது. டாக்ஸி கிடைக்கலன்னா ஆட்டோல போறோம். நீ ஒரு ஆட்டோ, நான் ஒரு ஆட்டோ. அப்படி. ஆமா. அதே போல நீ வழியில என்கிட்ட பேசவே கூடாது. அவங்க எங்க மேனேஜர் வீட்ல தான் நீ பேசணும். அது வரைக்கும் நீ பேசவே கூடாது. ஏங்க தெரு முனையில பூ வாங்கணும். உங்கள்கிட்ட கேட்கணுமா டிரைவர்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு சாந்தி கிருஷ்ணன் கேட்பாங்க. இது மாதிரி படம் நெடுக தெரிக்கும். அந்த படத்தை பாருங்களேன், திரும்ப திரும்ப பார்க்கட்டும். இதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல கூட்டிட்டு போவாரு. அப்படி கூட்டிட்டு போகும்போது அங்க பாத்தீங்கன்னாக்க வீட்டுக்குள்ளார நுழைவாரு. அங்க தோட்டக்காரரு டக்குன்னு மண்பெட்டியோட அப்படி எந்திரிப்பாரு. இல்ல ஐயா தான் வர சொன்னாரு அப்படின்னு மாதிரி எஸ்வி ஐயா நீங்க தான் இந்த அம்மாவை கட்டினீங்களா? ஆமாங்க. பாக்குறதுக்கே மகாலட்சுமி மாதிரி இருக்குது. இதையே தள்ளி வைக்கிறீங்க. நல்லபடியா குடுத்தன எடுத்தார் தெரியல பேமானி. ஒழுங்கா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ வேணாமாயா அப்படி. என்னடா அவன் இப்படி மிரட்டுறான் அப்படின்னு உள்ள போனாக்க அந்த குழந்தைங்க அப்படி இப்படின்னா அந்த அவருடைய குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பார்த்து எஸ்வி சேகர் சிரிக்க வைப்பார். சிரிக்கவே மாட்டாங்க. நீங்க பேசுவீங்களா? பேசி வருமா வராதா உங்களுக்கு? சமையல் ரெடி ஆயிட்டு இருக்கா? அப்படி இப்படின்னு அசடு வழிவாரு. நீ அந்த அக்கா கூட பழம் விட்டியா காய் விட்டுருக்கியா அப்படின்னு அந்த குழந்தைங்க கேட்குது. நீ அந்த அக்கா கூட பழம் விட்டாதான் நாங்கள் உன் கூட பேசுவோம் அப்படின்னு. என்னடா அது அப்படின்னு பார்த்தா சாப்பிட்டு கையளம்ப எங்க பார்த்தாலும் அட்வைஸ் அப்படின்னு கையளம்போரு அங்க டாய்லெட் கிளீன் பண்ற அந்த ஒரு அம்மா வந்து காரு நேமி அப்படின்னு. ஓ தெலுங்குல நீ இதை சொல்ல போற. ஐயா மகாலட்சுமி மாதிரி இருக்கா உன் பொண்டாட்டி, நல்லபடியா குடுத்தனம் பண்ணக்கூடாதுன்னு தெலுங்குல சொல்ல போறேன் அப்படின்னா அப்படித்தானே செப்பந்துட்டு அப்படி இப்படின்னு அவரு எஸ்வி சேகர் கேட்டு போவார். ஏண்டி என்னடி நடக்குது? என்னுடைய விஷயம் என் ஆபீஸ் மேனேஜருக்கு எப்படி தெரிஞ்சது? தோட்டக்காரன்ல இருந்து கக்கூஸ் கழுவுற வரைக்கும் எனக்கு அட்வைஸ் பண்றாங்க. எப்படிமா தெரிஞ்சுது அப்படின்னா, இல்ல மாமா நான் வந்து கோயிலுக்கு போயிருந்தேன்னா அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டியம்மாவை பார்த்தேன். அந்த பாட்டியம்மா கிட்ட நான் என் விஷயத்தெல்லாம் சொல்லி மனசுல இருக்கிற வருத்தத்தெல்லாம் சொல்லி அழுதனா அப்ப 5-6 பேர் கேட்டுட்டு இருந்தாங்களா, அவங்களும் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப இன்னும் 4-5 பேர்லாம் வந்து கேட்டாங்களா, அதுல ஒருத்தங்களா அவங்க இருந்திருப்பாங்களோ என்னன்னு. ஓ ஆக கிட்டுமணியோட புராணத்தை நீங்க சொற்பொழி வாட்டிருக்கீங்க. நெகழ்த்தியவர் உமா பாகவதர் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாரு. அப்புறம் இன்னொரு முறை வந்து ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு போகும்போது வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் வருதுங்க அப்படின்வாங்க. கன்சீவா இருக்கிறதுனால மயக்கம் வருதுங்க அப்படின்னு சாந்தி கிருஷ்ணா சொல்லுவாங்க. சரி என்னடி இப்படி சொல்ற வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு நர்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அவங்க வந்து ஒரு வடநாட்டை சேர்ந்த அந்த டாக்டர்லயே அந்த பேர்லயே அப்படி காமிச்சிருப்பாரு விசு சார். அப்போ உடனே கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அவங்கள்ட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்ல 3 மாசம் ஆகுதுன்னு சொல்ற. இது வரைக்கும் ஒரு டாக்டர் செக்அப் கூட மெயின்டைன் பண்ணலைன்னா என்ன மேன் அர்த்தம்? உன் பொண்டாட்டிக்கு அபார்ஷன் ஆகணுமா? பொண்டாட்டி அபார்ஷன் ஆகணும்னு நினைக்கிறியா அப்படி இப்படின்னு கேட்க யாரோ ஒருத்தங்க கதவு திறந்து ஒரு நர்ஸு போக உன் பொண்டாட்டிக்கு அபார்ஷன் ஆகணும்னு நினைக்கிறியாங்கிற வார்த்தை மட்டும் சாந்தி கிருஷ்ணாவுக்கு கேட்டுரும். உடனே இவர் வெளியில வந்து வா உமா வா டாக்டர்கிட்ட. இல்லைங்க வேணாங்க பரவாயில்லைங்க இப்ப நீதானே மயக்கமா இருக்குன்னு சொன்ன, வா டாக்டர்கிட்ட பாத்துரலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக அவங்க கிட்ட ஹிந்திலையும் அவங்க தமிழ்லையுமா மாறி மாறி பேசியிருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு அவங்க சாந்தி கிருஷ்ணா அப்ப ஹிந்திலேயே அவங்க அப்படியே பேசுவாங்க. அதிர்ச்சி ஆயிடுவார் எஸ்வி சேகர். இது மாதிரிங்க அப்படின்னு. உன் பொண்டாட்டி என்ன தெரியுமா மேன் கேக்குதோ, நீ அபார்ஷன் பண்றதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு கேக்குது மேன். பேக்கு 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 அப்படின்னு சொல்லி சம்சார மின்சாரத்திலையும்
காஜா ஷெரீஃப் கேரக்டரை பேக்கு பேக்குன்னு திட்டுற மாதிரி நார்த் இந்தியன் ஒருத்தங்க திட்டுற மாதிரி அதுலேயும் காமிச்சிருப்பாரு. இதுலேயும் நார்த் இந்தியன் லேடி ஒருத்தங்க பேக்கு அப்படின்னு திட்டுற மாதிரி பேக்குன்னு திட்டுறதே வழக்கமாக போச்சு போல இருக்கு. அப்புறமா வீட்டுக்கு வந்து ஓ 30 நாட்களே ஹிந்தி கற்கலாம்ங்கிற புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு அவ படிக்கிறாங்க அப்படின்னாக்க இவங்க கர்ப்பமா இருக்கிற சாந்தி கிருஷ்ணாவை மிருதங்கம் தக்கபடி டான்ஸ் ஆட கற்றுக் கொடுப்பாங்க. சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை திட்டிட்டு வாயும் வயிறுமா இருக்கா, வயிற்றுல குழந்தை இருக்கு, நீ பாட்டுக்கு ஆடுறதுலாம் ஒன்றும் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, பேசாம விடுங்க. அந்த கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா புரிந்துக்கிறதையும் விட்டு கொடுக்கறதையும் நம்ம போட்ட கண்டிஷன்லாம் முட்டாள்தனமானது அப்படிங்கிறதையும் உணருது. கிளைமாக்ஸ்ல அந்த தில்லுமுள்ளுல போய் மாட்டிக்கிறாங்களா, அப்ப இதெல்லாம் யார் செய்ய சொல்லுது அப்படின்னாக்க நாரதர் நாயுடு தான் செய்யும். டேய் இதுல நம்ம இவரு பூபதி அந்த கேரக்டர் அசைவம் சாப்பிட்றதா, அதுக்கு ஒரு கோல்மால் பண்ணி அவர் சபரிமலைக்கே மாலை போட்டிருப்பாரு விசுவால. டேய் உனக்கு இவளுக்கு அசைவம் சமைக்க தெரியாதுங்கிறது உனக்கு எப்ப தெரியும்? கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியுமா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன் அப்படி நடிச்ச? நாயுடு சார் சொன்னாரு நடிச்சேன். அவங்க வீட்டுல போய் இதை பாருங்க, உங்களால அத்தைன்னு கூப்பிடணும் அப்படின்னாக்க இதெல்லாம் செய்ய சொன்னது யாரு? இல்லை நாங்க மாட்டேன்னு தான் சொன்னோம், நாரதர் நாயுடு தான் எப்படியாவது போய் சொல்லியாவது கல்யாணத்தை பண்ணலான்னு அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா சாந்தி கிருஷ்ணாவோட அப்பா அம்மா அண்ணன் சாந்தி கிருஷ்ணாவோட அம்மா கேரக்டர் கமலா காமேஷ், இந்த பக்கம் எஸ்வி சேகரோடைய அக்கா, எஸ்வி சேகரோட அக்கா வீட்டுக்காரர் கிருஷ்ணு, எல்லாருமே ஒரு இடத்துல குமிஞ்சு நாரதர் நாயுடுவை குற்றவாளி கூண்டுல நிப்பாட்டிடுவாங்க. போதா குறைக்கு அந்த விட்டு போன விட்டகுர தொட்டகிற அந்த கிறிஸ்டின் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற அந்த குரிய கோஸ்ரங்கா, இந்த குரிய கோஸ்ரங்கான்னு எல்லாருமே வந்து விடுவாங்க. எல்லாரும் வந்து விசுவ குற்றம் சொல்ல, நீங்க என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க மாமா, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, என்ன நீங்க எப்படி ஏமாத்திட்டீங்க, உங்களை தான் நான் நம்பினேன் மாமா, நீங்க இந்த வீட்டை விட்டு போயிடுங்க அப்படின்னு. அப்போ ஒரு டைலாக் வழக்கம் போலவே, ஏண்டா நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கண்டிஷன் போடுவ, அதுக்கெல்லாம் வந்து தகுந்தது மாதிரி நான் வந்து உனக்கு ஒரு நல்ல பொண்ணை கொடுத்துருக்கேன்டா, அதை நீ பாராட்டாம அவளுக்கு அத்தனை கண்டிஷன் போட்டிருக்கிற காலமெல்லாம் மலையேறிச்சிடாக்கன்னா, இதுக்காக நான் பொய் சொல்லியிருக்கிறேன் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் வெக்கப்படல வேதனைப்படல பெருமைப்படுறேன்டா கண்ணா அப்படின்னு. இங்க ராமசாமி இங்க தானே இருக்கீங்க, ஏப்பா உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணும்னு நீ நினைச்சிருந்தீனாக்க, நீ அதுக்கப்புறம் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு கிறிஸ்தவ பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா உனக்காக மாதா கோவிலே வந்து மணி அடிச்சிருப்போம்ப்பா. ஆனா இப்ப வந்து பேசுற ராஸ்கல், இதுக்காக நான் வெக்கப்படல வேதனைப்படல பெருமைப்படுறேன்டாங்கன்னா ரூப கசாத்திக்க அப்படின்னு இப்படியே அவருக்கே உண்டான பாணியில திரும்ப திரும்ப ஒண்ணு பேசி சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி எல்லாத்தையும் சொல்லி நான் ஊருக்கு கிளம்புறேன். கமலக்கண்ணா, கமலக்கண்ணன்கிறது நம்ம கிஷ்ணுவோட பேரு. கமலக்கண்ணா, உன்ன மாதிரி முட்டாள்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கணும்னாக்க இந்த மாதிரி பொய்கள்லாம் சொன்னாதாப்பா துர்கா மாதிரி நல்ல புத்திசாலி பொண்ணெல்லாம் உனக்கு கிடைக்கும், நான் வரேன் புறப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு கோவில உட்காரு. எப்படி சம்சார மின்சார படத்துல கிளைமேக்ஸ்ல நான் கோவில பக்கத்துல இருக்கிற கோயில உட்காந்துருப்பேன், வீட்டை வாஷிங் சோடா போட்டு கழுவிட்டு என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது போல இதுலயும் ஒரு கோவில போய் சூட்கேஸ் சோடாடி உட்காந்துருப்பாரு. சாந்தி கிருஷ்ணா வேக வேகமா ஓடி வருவான். மாமா நீங்க ஊருக்கு கிளம்புறீங்களா மாமா, நல்லபடியா இருங்க மாமா, உடம்பெல்லாம் பாத்துக்கங்க மாமா, ஜாக்கிரதை மாமா, நல்லபடியா போயிட்டு வாங்க மாமா. அவருக்கு தெரியாம தான் மாமா இப்ப நான் ஓடி வந்தேன், ஏன்னா உங்கள்கிட்ட போக்குல பார்த்து சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக. வருமா புருஷன் கிட்டுமணிக்கு தெரியாம இப்படிலாம் வரக்கூடாது, கிட்டுமணி அப்புறம் உன்னைய கோச்சுப்பாமா அப்படின்னு விசு சொல்லுவார். எனக்கு அவர் கோச்சிக்கிறதுக்கு உண்டான அந்த அதிகாரத்தையும் உரிமையையும் எனக்கு நீங்க தானே மாமா எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க, இல்லாட்டினா எனக்கு கழுத்துல தாலியே ஏறி இருக்காதே மாமா, அதனால கோச்சிக்கிட்டாலும் நான் சமாளிச்சுக்கோ மாமா, நீங்க நல்லா இருக்கணும் மாமா, உங்களாலதான் நீங்க நான் நல்லபடியா வாழ்றேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே கண் கலங்கிடுவாரு விசு. கிட்டத்தட்ட பாக்குற நாமும் அப்படிதான் கண் கலங்கிடுவோம். அதுக்கப்புறம் அப்படியே கண்ணை தொடச்சிட்டு சூட்கேஸ் எடுப்பாரு. அங்க பார்த்தா எப்படி சாந்தி கிருஷ்ணா கோவில்ல அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கும்போது கமலா காமேஷ் கூடவே இருக்கிற மாதிரி இருந்தாங்க இல்லையா, அது போல இங்க ஒரு பொண்ணு அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருப்பாங்க, பக்கத்துல அந்த பொண்ணோட அம்மா இருப்பாங்க. வணக்கம்மா, உங்க பொண்ணுங்களா? ஆமாங்க ஐயா. பிரார்த்தனையா? ஆமாங்க ஐயா. கல்யாணம் நடக்கணும்னு பிரார்த்தனையா? ஆமாங்க. வணக்கம்மா, நான் தான் நாரதர் நாயுடு அப்படின்னு. நாரதர் இன்னைக்கெல்லாம் பார்ட் 2க்கு லீடு வைக்கிறாங்க, அன்னைக்கே விசு சார் வச்சுட்டார் லீடு, நாயுடுவின் இது வேலை தொடர் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி
அவருடைய பணி தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு போட்டு இப்படிப்பட்ட ஒரு அட்டகாசமான மணல் கயிறு படத்தை எத்தனை தடவை பார்த்தேங்கிறதே கணக்கு கிடையாதுங்க. கிருஷ்ணுவோடைய மேனரிசம் இருக்குல்ல, அப்படி புதுசா இருக்கும், அப்படி ரசிக்க வைக்கும், சிரிக்க வைக்கும். ஒரு காட்சியில நீங்க அழவும் வச்சிருப்பாரு விசு சார், சிரிக்கவும் வச்சிருப்பார். மனோரமாவை தவிர வேற யாரும் அந்த கேரக்டரை பண்ணவே முடியாது. நம்ம டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாவுடைய தங்கை சாந்தி கிருஷ்ணா அறிமுகமான இந்த அடுத்தடுத்து வந்த படங்கள்ல முக்கியமான 3 படங்கள்ல பன்னீர் புஷ்பங்கள் எப்படியோ அதே போல இந்த படத்துக்கும் ஒரு முக்கியமான இடம் உண்டு. அவ்வளவு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஹீரோயின், என்னமோ தெரியல, பெரிய ரவுண்டு வரல அவங்க. இதே போல எஸ் வி சேகர் தாங்க இந்த இந்த கதாபாத்திரத்தை எஸ் வி சேகர் தான் பண்ண முடியும். அவ்வளவு அவருடைய முகம், அவருடைய முகசுளிப்பு, கோபம், ஆக்ரோஷத்தை காமிக்கிறதுன்னு ஒவ்வொன்றும் அவ்வளவா அப்பாவித்தனமாகவும் அவ்வளவு நகாசுத்தனமாகவும் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருப்பார் எஸ் வி சேகர் சார். எஸ் விஸ்வநாதனுடைய இசை, பாலச்சந்தர் சாருடைய தயாரிப்பு, விஷ்ணு சாருடைய டைரக்ஷன், அத்தனையும் கலகட்டுகிற மணல் கயிறு 42 வருடங்கள் கழித்தும் கூட பேசப்படுது. இப்பவும் எனக்கு யாராவது பொண்ணுக்கு இப்படி இருக்கணும்னு ஒரு கண்டிஷன் போட்டாலோ, மாப்பிள்ளை இப்படி இருக்கணும்னு கண்டிஷன் போட்டாலோ, எனக்கு மணல் கயிறு படம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா நான் எந்த கண்டிஷனும் போட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கல, கண்டிஷனே இல்லாம தான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த விளம்பரத்துல சின்னதா வருதே கண்டிஷன் அப்ளைன்னு, இந்த காலத்துல நம்மளை ஏமாத்துறது, அது மாதிரி நம்மளை நாமே ஏமாத்திக்க கூடாது இந்த கண்டிஷன்கிற பேர்ல அப்படிங்கிறத அன்னைக்கு அந்த தாம்பத்திய வாழ்க்கைய, இல்லறத்தை ரொம்ப அழகா சொன்ன படம் தான் விசு சாருடைய மணல் கயிறு. வணக்கம்.